ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நான் சாப்பாடில் உப்பு போட மறந்துட்டா என்ன ஆகும்? எஸ், இட் ஸ்பாயில்ஸ் த ஹோல் டேஸ்ட் ஆஃப் த ஃபுட். அந்த சாப்பாடோட வேல்யூவே இல்லாத மாதிரி பண்ணிடும். எப்படி சாப்பாடுக்கு உப்பு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நான் நிறைய சாரீஸ் பற்றின ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். நீங்கள் ஹேர் டூ நல்லா பண்ணலாம் அப்படின்னா இட் ஸ்பாயில்ஸ் யுவர் ஹோல் லுக். இந்த வீடியோவில் நாம் ஹேர் எக்ஸ்டென்ஷன் பற்றியும் அதை எப்படி டெக்கரேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்குறேன். கொரியன் கிளாக் கிளிப்ஸையுமே வாங்கி அதோட ரிவ்யூஸும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது இந்த இல்யூஷன் ஹேர் தான். இந்த இல்யூஷன் ஹேரில் மொத்தம் 2 பேக்குங்கிறது வந்திருக்கு. ஸோ ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டென்சிட்டி கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் 2யுமே ஒன்று போல் கீப்பப் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இதோட ஷேடு கலர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு. பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதை விட பிளாக் கலர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னுமே அப்படியே எக்ஸாக்டாக நம்ம ஹேர் மாதிரியே இருக்கும். லென்த்தை பொறுத்த அளவுக்கு இதுதான் இதோட லென்த்துங்க. நல்ல ஒரு லாங் லென்த்தே கொடுத்துருக்குறாங்க. நான் என்னோடய ஃபங்க்ஷனுக்காக இந்த ஹேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சூன் அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு நான் சிங்கிள் பீஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஆர்டிஃபிஷியல் ஹேர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் லைக் அ ஹியூமன் ஹேர் மாதிரி மட்டும்தான் இருக்குது. ரொம்பவே லாங்காக நல்லாவே இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லைட் வெயிட்டாக இருக்குது, கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது ஜடை பின்னி போடுறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது மட்டும் அவைலபிளாக இல்லை. நீங்கள் ஹேர் எக்ஸ்டென்ஷன் மாதிரியும் அவைலபிளாக இருக்குது. போனிடெயில் போடுறீங்கன்னா அதிலே கிளிப்போட அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி 3 பின்னல் அவங்க தனியாக கொடுத்துருக்கிறதுனால பின்னுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. எனக்கு லாங் ஹேர் வேண்டாம், ஷார்ட்டாக தான் வேணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க லென்த்தை நீங்கள் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கனால பின்னுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த ஹேரை பின்னும்போது நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு இதை விட அதிகமாக கொஞ்சம் ஹேர் வால்யூமைஸ்டாக வேணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் நீங்கள் புல் பண்ணி விட்டாலே போதும். அப்படி புல் பண்ணி விடும்போது கொஞ்சம் நமக்கு வால்யூமைஸ்டு இன்னுமே கிடைக்கும். இல்லை எனக்கு இன்னுமே கொஞ்சம் இன்னும் நல்லா இது தின்னாக இருக்குது, வால்யூம்டாக வேணும் அப்படின்னா இந்த 2 ஹேரையும் சேர்த்து பின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கொஞ்சம் வால்யூம்டு ஹேர் மாதிரி கிடைக்கும். இந்த ஹேரில் நான் 2யுமே சேர்த்து வச்சு பின்னியிருப்பேன். இதோட டென்சிட்டி பார்க்கும்போது நம்மளோட நார்மல் ஹேரோட வால்யூம் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 2யும் சேர்த்து வச்சு பின்னும்போது இந்த அளவுக்கு வால்யூம்ங்கிறது இருக்கும். ரொம்பவே அழகாக நேச்சுரலாக இருந்த மாதிரி இருக்குப்பா ஹேரு. நான் வாங்கினது என்ன ஷேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷேடு. இது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிளாக் கலர் வாங்கிக்கோங்க. என்னோடய ஹேர் ஆக்சுவலாக ஹேரே கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் பிளாக் வாங்காமல் இந்த ப்ரௌனிஷ் ஷேட் வாங்கினேன். உங்களுக்கு என்ன ஹேர் கலர் எதுவோ அதுக்கு ஆப்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கலரை சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி ஹேரை பின்னி காமிச்சிருப்பேன். அது எல்லாம் அவங்க கொடுத்த ஹேரை வச்சு தான் நான் பின்னி காமிச்சிருப்பேன். நம்மளோட ஒரிஜினல் ஹேரில் நான் வச்சு பின்னுனேன்னா இந்த மாதிரி இவ்வளோ லென்த்தில் தான் இருக்கும், இந்த டென்சிட்டியில் இருக்கும். பார்க்குறதுக்கு நேச்சுரல் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. கலர் மட்டும் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் திஸ் ப்ராடக்ட் இஸ் ரியலி ஆசம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தலை பின்னி போட மாட்டேன். எப்போவுமே ஃப்ரீ ஹேர் ஸ்டைலில் தான் இருப்பேன். ஆனால் என்னோடய ஹேர் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்டென்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இதை நம்மளோட ஹேரில் நம்ம செட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நேச்சுரல் ஹேர் மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீ ஹேர் ஸ்டைலில் இருக்கிறவங்க இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை வாங்கிக்கலாம். இது நேச்சுரலாக தான் இருக்குது. அதில் செட் பண்ணியும் காமிச்சிருக்காங்க அவங்க. பார்க்கும்போது அந்த லுக் உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. மஸ்ட் ட்ரை திஸ் ஒன்.
ஹேர் எக்ஸ்டென்ஷனில் நம்ம இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து போனிடெயில் போடுறவங்களுக்காகவே ஸ்பெஷலி டிசைன் பண்ணது. அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கிளாக் கிளிப் மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் நம்மளோட ஹேரில் நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணும்போது போனிடெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜடப்பில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜடப்பில்லாங்கிறது ஒன்றும் இல்லை, ஹேரோட பின்னாடி பேக் சைடு நம்மளோட பின்னி போட்டிருக்கோம் கூந்தலுக்கு பின்னாடி இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி பண்ணுவோம். இதில் நான் வாங்கியிருக்கிறது வந்து இந்த மாடல் டிசைன் தான் நான் வாங்கியிருந்தேன். சைஸ் வந்து இவ்வளோ தான், குட்டியாக தான் இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மகாலட்சுமி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட்டி ஃபினிஷிங். அங்கங்கே வந்து என்னென்னா கெம் ஸ்டோன்ஸு கொடுத்துருப்பாங்க. ரெட் அண்ட் க்ரீன் கலர் மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கும். கீழே வந்து பேர்ல்ஸ் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். பின்னாடி பேக் சைடு இந்த மாதிரி ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹேர் பின் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுற, அதாவது ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணி பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருப்பாங்க. மொத்தம் இந்த பேக்கில் வந்து எத்தனை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9 வந்து வருது கொடுத்துருக்காங்க ஜடப்பில்லா. இது வந்து நம்ம பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷனுக்காக ட்ரெடிஷ்னலாக கிளம்பணுங்கிறதுக்காக இதை வந்து வாங்கியிருந்தேன். பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். ஃபினிஷிங் வந்து மேட்டி ஃபினிஷிங்னால குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு, கலர் ரொம்ப சட்டிலாக இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பியூட்டிஃபுல் ஹேரில் எப்படி வந்து இந்த ஜடப்பில்லாவை இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து ஜடப்பில்லா. இந்த ஜடப்பில்லாவோட பின்னாடி இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஹேர் பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு நம்ம புல் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி சும்மா சாதாரணமாக நம்ம வச்சாலுமே வந்து என்னென்னா செக்யூர்டாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பின் பண்ணி எடுக்க முடியாது. இல்லை உள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கேப் மாதிரி வந்து என்னென்னா இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா அதை ஃபெல் டவுன் ஆகாமல் இருக்கும். இல்லை கேர்பின் வச்சு செக்யூர் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். ஜடப்பில்லாவை ஹேரில் இன்சர்ட் பண்ணியிருந்ததுக்கப்புறமா இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் குட்டி ஃபங்க்ஷனாக இந்த மாதிரி நீங்களே செல்ஃப் மேக்கப்ங்கிறது பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்பிட்வீன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னுமே அழகாக டெக்கரேட்டிவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜாஸ்மின் ஃப்ளாரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வைக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கரண்ட்லி அவைலபிளாக இல்லை, அதனால் வச்சு காமிக்கலை. இன்பிட்வீன் வந்து ஜாஸ்மின் ஃப்ளார் வச்சோன்னா இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது செகண்ட் ஹேர் ஸ்டைல். நான் ஜஸ்ட்டு இந்த ஹேர் ஸ்டைலையும் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேர் செட் பண்ணி இந்த ஜடப்பெல்லாம் செட் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். வந்து ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் ஜடப்பில்லா வச்சுட்டு சைட்ஸில் வந்து இந்த மாதிரி ஜாஸ்மின் ஃப்ளவர் சுற்றுறது நான் இப்படி தான் பண்ணியிருந்தேன். மேக் ஓவர் லுக் இப்படி தான் கிடச்சிருந்தது. அவுட்லுக் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட்டு இந்த வைரலான ஒரு கிளாக் கிளிப்போட ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இது வந்து ஸ்டீலு, அதனால உடையவே உடையாது. குவாலிட்டி வைஸ் நோ காம்ப்ரமைசேஷன்ஸ். பட்டர்ஃப்ளை யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலர் காம்பினேஷன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு கொரியன் ஹேர் கிளிப்பு அப்படிங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ரியலாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த பியூட்டிஃபுல் கிளிப்பை வச்சு நம்ம போ போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், நம்ம ஹேர் டையப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை போனிடெயில் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை நம்ம ஹேரில் வந்து உட்கார்ந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். பாருங்கள், கிளச்சோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. மறக்காமல் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் இதோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸ் அண்ட் கூட செக் பண்ணிக்கோங்க. பிலோ 150 நினைக்கிறேன். பட் குவாலிட்டி இஸ் ரியலி ஆசம். இதில் இருக்கிறது வந்து எனாமல். ஸோ இது அவ்வளோ சீக்கிரமாக ஃபேட் ஆகிற மாதிரியே தெரியல. நான் ஒரு 2 வாட்டி வந்து ஹேர் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணி ஹேரும் போட்டிருக்கேன், நல்லாவே இருக்குது. ஸோ தாராளமாக அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இது தான், இப்படி தான் கிளிப் இருக்கும் ஹேரில் நம்ம இன்சர்ட் பண்ணினாலும். ஸோ ஒரு வியூவுக்கு நான் வச்சு காமிச்சிருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது பாருங்கள். லாங் வியூவில் காட்டுறேன்.
ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை வந்து இருந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதோட லுக்கே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ஒன். நம்ம பார்க்க போகிறது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த கொரியன் கிளாக் கிளிப் தாங்க. இது வந்து எல்லாமே கிளிட்டரிங் ஸ்டோன்ஸு, ஒரு பட்டர்ஃப்ளைல வந்து அங்கங்கே வந்து ஒரு ஃப்ளார்ஸ் வந்து இருந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லாமே இதுவுமே என்னென்னா மெட்டல். கீழே இதில் ஹைலைட்டடே இதோட ஹேங்கிங்ஸ் தாங்க. அந்த ஒயிட் கலர் ஃப்ளார்ஸ் இது லுக் வைஸ் வந்து ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வைக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட லுக்கு வந்து கீழே வந்து என்னென்னா ஹேங்கிங்ஸ் வர்றது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஏதாவது ஒரு குட்டியாக வந்து ஒரு நல்ல பார்ட்டிக்கு போகிறீங்க, எனக்கு வந்து நான் கொஞ்சம் கிளாஸியாக வேணும் அப்படின்னா தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். ரொம்ப ப்ரிட்டியான ஒரு ஹேர் கிளிப்பு. இதோட மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். பன் போடுறவங்களுக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கிளிப்பு உங்களுக்கு பிடிச்சதா இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹேரில் செக்யூர் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதுலேயே அந்த சைடு இது அந்த ஹேங்கிங்ஸ் இதோட ஹைலைட்டு. எனக்கு ஹேங்கிங்ஸ் வந்து பர்சனலி ரொம்பவே பிடிக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரியாக தான் கிளிப்ஸ் இருக்குது. அப்போ டெய்லி யூஸ்க்கு எதுவுமே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இது பட்டர்ஃப்ளை கிளிப் தான். பட் என்னென்னா இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல். இது வந்து கிளாக் கிளிப்பில் இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எஸ்பெஷலி இது வந்து ஷார்ட் ஹேருக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. வைக்கும்போது ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை நம்ம ஹேரில் வந்து உட்கார்ந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் நமக்கு இருக்கும். இதில் மொத்தம் வந்து என்னென்னா 6 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒரு பிங்க் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற கலர்ஸ் எல்லாம் நான் இங்கே காட்டியிருப்பேன். ஸோ இதை வச்சு பார்த்தது எவ்வளோ அழகாக ஹேர் இருக்குங்கிறத பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட் லுக்கும். மற்றதெல்லாம் நம்ம சைடில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட பியூட்டி. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹேரை வந்து பார்க்கும்போதே தெரியும். இதோ வந்து ஆர்டிஃபிஷியலாக உட்காந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அதே கிளாக் கிளிப்பில் வந்து இது வந்து என்னென்னா டபுள் லேயர் கிளாக் கிளிப்பு. இதே டபுள் லேயர் பட்டர்ஃப்ளை கிளிப்பு. இது வந்து ரொம்ப ரியலாக இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டெபன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து டபுள் கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி கிடைக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் அந்த ப்ராடக்டை ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ ஸ்டெப்பானாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து உண்மையாகவே ஒரு வந்து பட்டர்ஃப்ளை வந்து உட்கார்ந்த மாதிரியே ஒரு ஃபீல் வரும். 3D எம்போஸ்டு டிசைன்னால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கரெக்டாக இருந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் அப்படியே ரொம்ப நேச்சுரல் சட்டிலாக இருக்கும். அந்த டபுள் லேயர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் நான் வாங்கின வரைக்கும் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்டிபிள் கலர்ஸ் ஆர் அவைலபிள். இந்த கலர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருக்கலாம். மேபி நிறைய ஷேட்ஸோடு மிங்கிள் ஆகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள் மீஷோவில். நெக்ஸ்ட்டு கிளாக் கிளிப்பெல்லாம் எனக்கு ஒத்து வராதுங்க. எனக்கு இந்த மாதிரி ஹேர் கிளிப் இருந்தால் தான் நான் போடுவேன் அப்படிங்கிறவங்களுக்காக ஸ்பெஷலாக வாங்கினது. இதுவும் மேட்டே ஜுவல்லரி. இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு மகாலட்சுமி இருக்கிற மாதிரி சைட்ஸில் வந்து என்னென்னா ஒரு பீகாக் டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும். சைட்ஸில் வந்து ஒரு பிங்க் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வர மாதிரி இருக்கும். கீழே ஹேங்கிங்ஸில் வந்து பேர்ல் ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யாருக்கு வந்து நல்ல ஹேர் வால்யூமாக இருக்கோ அவங்க வந்து இதை செக்யூர் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய கிளிப்பாகவே இருக்குது. மீடியம் ஹேர் உள்ளவங்களும் செக்யூர் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டியும் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் பிலோ 200 தான். இதோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதையுமே நம்ம ஸ்ட்ரெயிட்லேருந்து பார்த்தா தான் இதோட பியூட்டி வந்து தெரியும். ரொம்ப சட்டிலாக இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த ஹேங்கிங்ஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஹேருக்கும் அந்த கிளிப்ஸுக்கும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்போ குட்டியாக ஹேர் வச்சுருக்க எங்களுக்கு ஹேர் கிளிப்பு கிடையாதா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்குது. இது அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும்.
இதுலேயுமே என்னென்னா லக்ஷ்மி வந்த மாதிரி ஒரு 3 லக்ஷ்மி வந்து கொடுத்துற மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்னென்னா கெம்ப் டிசைன்ஸ் வந்து என்னென்னா கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து என்னென்னா பால் ஹேங்கிங்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகான ஒரு கிளிப் அப்படின்னு. கொஞ்சம் மீடியம் ஹேரு இல்லை ஹேர் டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி கிளிப்பை வந்து செக்யூர் பண்ணும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாமே மேட் ஃபினிஷிங். இதில் வந்து லைட் செட்டிங் இருக்கிறதுனால இவ்வளோ ஒரு மாதிரி கிளிட்டரிங்காக இருந்த மாதிரி இருக்கும். பட் நேரில் பார்க்க ரொம்ப சட்டிலான ஒரு கிளிப்புங்க இது. ஸோ ஏதாவது ஒரு ஹேர் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சின்னதாக எடுத்து இந்த மாதிரி போடணும் அப்படின்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. கீழே ஹேருக்கு வந்து செட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஹேர் கிளிப். ஸோ ஏதாவது ஒரு ஹேர் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சின்னதாக எடுத்து இந்த மாதிரி போடணும் அப்படின்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. கீழே ஹேருக்கு வந்து செட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஹேர் கிளிப். என்னடா இது எல்லாமே காமிச்சிட்டிங்க, ஆனால் ஸ்டில் இன்னும் கம்ப்ளீட்டட் வீடியோ ஆன மாதிரி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, எல்லாமே வச்சாச்சு. ஆனால் பூ இல்லாமல் இருந்தால் எப்படி? ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் ஃப்ளாருமே நான் மீஷோவில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். சைடில் இந்த மாதிரி பேண்ட் வச்சுருப்பாங்க. இது நம்ம வந்து ஒரு போ மாதிரி வளைச்சி நம்ம வச்சுக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த பேக்கில் 2 ஜாஸ்மின் ஃப்ளாருங்கிறது வந்த மாதிரி இருக்கும். ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இதை விட அது இன்னும் பெருசாக இருக்கும். பட் அந்த ரெட் கலர்ஸில் இருக்கிற மாதிரியான அந்த ரோசஸ்லாம் வராது. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இதுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு எல்லாத்தேருந்து வந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே ஒரிஜினலாக இந்த மாதிரி இருக்கும். ஒரு மொட்டு வந்து இன்னும் மலராமல் இருந்த மாதிரி இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ட்ராபேக்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சும்மா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்மளால் இதை வந்து நிறைய டைம் வந்து கேரி பண்ண முடியாது. எஸ்பெஷலி நான் இதை வந்து வைக்கும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, 1 டே ஃபுல்லாக வச்சுட்டேன். அந்த 1 டே வச்சது என்ன ஆச்சு அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே உள்ளே ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணினேன். வாஷ் பண்ணும்போது எல்லாமே வந்து என்னென்னா போயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ லைக் தேட். ஒரு 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு டக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது பாருங்கள். அழகாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து போ போடும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். போ சுற்றி நீங்கள் வைக்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ரியலாக வந்து இருந்த மாதிரி இருக்கும், ஜாஸ்மின் ஃப்ளார் மாதிரி. நீங்கள் ப்ரைடெல்லாம் இருக்கும்போது தலையை பின்னி போடும்போது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸில் மேலே வைக்கிறதுக்கு இந்த ஜாஸ்மின் ஃப்ளாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்ம கேரி பண்ணிக்கலாம். லைட் வெயிட். இந்த ஹேர் கேர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you so much for watching this channel. Thank you. Bye bye.